அரபி குத்தா லபகி ஹபீபு. ஐயோ அம்மா வலிக்குதே. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் இப்படி ஆக்கிட்டாங்களே. ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தா ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீபு. பெரியோனே என் ரஹ்மானே பெரியோனே ரஹீ பெரியோனே துபாயில படம் ரிவ்யூ பண்ற வேலை இருக்குன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து என்னை ஏமாத்தி இந்த பாலைவனத்துல வந்து ஆடு மாடு மாடு இல்ல ஆடு ஒட்டகம் சிறுங்கி இதெல்லாம் மேய்க்க வச்சுட்டானுங்க. அப்புறம் துபாய் ரிட்டர்ன் எதுக்கு நான் கத்துறேன் துபாய்க்கார மாதிரி இருக்கும். துபாயில போய் எவ்வளவு சம்பாரிச்சு எடுத்து வந்த? பேங்க் அக்கவுண்ட் திறக்கிற அளவுக்கு சம்பாரிச்சு வந்தேன். ஆமா, இங்க எந்த கம்பெனில வேலை செஞ்ச? அது மன்னாரன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஆபீஸ் வேலையா பண்ண போறான். இது எதுக்குடா கொண்டு வந்தப்ப? டேய் அங்க ஆரம்பிச்சிட்டு இருந்த நீ. ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே. ஐயோ டேய் வெளியே சொல்லிடுறதா மனம் போயிருந்தா. இல்ல என்னடா குச்சியோட இருக்கான்னு பாக்குறீங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு பேச போற படம் பிளஸ்ஸி தயாரிப்புல வந்து கோட் லைஃப்ங்கிற படம். இந்த படத்துல பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு லீடிங் ஆக்டரா. இது பேசிக்கலி நம்ம எவ்வளவு துபாய் ரிட்டர்ன் கதை கேள்விப்பட்டிருக்கோம், சக்சஸ் ஸ்டோரிஸ். ஆனா துபாயில போய் அவஸ்தப்பட்ட கதையை கேள்விப்பட்டிருக்கேன். பாக்ஸ் ஆஃபீஸ் நான் பாத்துருக்கேன் மரியான்ல தனுஷ் படத்துல. அது கற்பனை கதை, இது ஒரு ஆளுக்கு ஏற்கனவே நடந்த கதை. அங்க போய் மாட்டிக்கிட்டு டெசர்ட்ல ஆடு கேமல்லாம் மேய்ச்சிட்டு 3 வருஷம் தப்பிக்க அவர் வந்ததுக்கு. உண்மையான கதையா? உண்மையான கதை. அவர் பேர் நஜீப், இந்தியால இருக்காரு. அதுவும் இல்லாம ஏர்போர்ட்ல இது போஸ்டர் பிடிச்சிட்டு இருக்காரு, யாரும் துபாய்க்கு போகாதீங்கன்னு. ஐயா டேய் கதையை பார்த்தாத, அது வேற ஆளுடா. ஓ ஆமாவா? இல்ல நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரா? நச்சா அவர் தான் நினைச்சேன். சொல்லு. சரி, அது போய் படத்தை பாருங்க. நல்ல படம், நல்ல கதை, நல்ல தயாரிப்பு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹூ இஸ் தட் ஆட்டுக்குட்டி? அந்த ஆட்டுக்குட்டி அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன ஆடு இருக்கும், அது வந்து அவருக்கு ஃபேவரட் ஆடா இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி தான் நீங்க சொல்றியோ? டேய் நான் அந்த ஆட்டுக்குட்டி பத்தி சொல்லல, நம்ம அமலாபால் ஆட்டுக்குட்டியை பத்தி சொன்னேன்டா. வேண்டா, ஒரு ஆள் அங்க போய் அவஸ்தப்பட்டு அது ஒரு கதையா சொல்லி எடுத்துருக்காரு. நீ படத்தை பார்த்து அமலாபால மட்டும் தான் பாத்தியா? பார்த்து அமலாபால மட்டும் பார்க்கல, அவங்க ஸ்விம் பண்றது எப்படி கத்துக்கிட்டாங்களும் பார்த்தேன். ஆமாங்க, அந்த படத்துல அவங்க நடிச்சாங்களோ இல்லையோ நிறைய ஸ்விமே பண்ணாங்க, நீச்சல் எல்லாம் நல்லா அடிச்சாங்க. ஒரு கேள்வி, என்ன அமலாபால் இந்த படத்துக்கு அப்புறம் தான் சொல்லி என்ன இந்த படத்துக்கு அப்புறம் தான் மாசமா வந்தாங்களோ? இது ஒரு கேள்வியா? அது ஏன் எதையும் என்ன பத்தி கேக்குற அந்த கேள்விய? டேய் who is that black dude? who the black dude? அது யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வெரி குட். சரி, உங்க ரேட்டிங் சொல்லு. சோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 4.5. அதனால பார்த்து இந்த கம்பு வந்து எடிட்டர் வந்து நல்லா பத்திரமா பார்த்து சொல்லியிருக்காரு. நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 4 stars. ஸோ இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். பிருத்திவிராஜ் எல்லாம் அடிச்சிருக்காரு, நல்ல கதை தயாரிப்பு. இது நீ எவ்வளவு கொடுப்ப? நான் வந்து இந்த படத்துக்கு 3 ஸ்டார் தான் கொடுப்பேன். அமலாபால் நடிச்சுமா? அமலாபால் நடிச்சோ நீந்தியோ 3 ஸ்டார் தான் நான் கொடுப்பேன். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் செக்ஷன்ல ஓட்டுங்க.